ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிம்பிளான ஒரு சிக்கன் கிரேவிங்க. சிக்கன் இருக்கிறப்போ எப்போயுமே ஒரே மாதிரி செய்யாமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளாக எப்படி டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து சப்பாத்தி, ரச சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்கூடையும் அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்குங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கிரேவி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடாயிருச்சுங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சேருங்க. அப்போ தான் அந்த கிரேவி கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெயும் நல்லா சூடாயிருச்சுங்க. இதில் மீடியம் சைஸில் 2 வெங்காயம் எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்க்கலாம். இதில் வந்து நான் வந்து சோம்பு, பட்டை, கிராம்பு எதுவுமே வந்து சேர்க்கலை. வெங்காயம் மட்டும் தான் சேர்த்து செய்ய போகிறேன். இதேமாரி செஞ்சு பாருங்கள், சூப்பராகவே இருக்கும் இந்த கிரேவி. ஆனால் வெங்காயம் மட்டும் நல்லா முழுமையாக வந்துட்டு எண்ணெயில் வேக விடணும். அது மட்டும்தான் இதில் மெயின். வெங்காயத்தை வந்து நல்லா பொறுமையாக வந்து நம்ம வேக வைக்கணுங்க, நல்லா கலர் மாதிரி வர அளவுக்கு. இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வெந்து வரத்துக்கு கொஞ்சமாக இதில் கல் உப்பு சேர்த்து வதக்கினோம்னா சீக்கிரம் வந்து வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடும். நல்லா வந்துட்டு கலர் மாதிரி கோல்டன் கலர் வர அளவுக்கு பொறுமையாக வந்து நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்ம பிரியாணிக்கெல்லாம் வதக்குவோம்ல, வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வர மாதிரி அதே அளவுக்கு இப்போ வந்து பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து கலர் மாதிரி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடணும். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். தீயை வந்துட்டு கம்மியாக வச்சுட்டு எல்லாத்தையும் வதக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் நல்லா போயிடுச்சு. இதில் 3 பச்சை மிளகாய் வந்து கீந்துட்டு சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூட்டவோ குறைச்சவோ சேர்த்துக்கலாம். இது கூடவே பெரிய சைஸ் தக்காளி எடுத்து 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த கிரேவிக்கு கொஞ்சம் தக்காளி அதிகமாக சேருங்க. அப்போ தான் கொஞ்சம் இனிப்பு புளிப்பெல்லாம் நல்லாவே இருக்கும். இந்த கிரேவியில் நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து சேர்த்துக்கலாம். தக்காளியும் எண்ணெயில் நல்லா வதங்கி வரணுங்க. குறைவாக நல்லா வதங்கி வர அளவுக்கு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுடலாம். இதேமாரி பொறுமையாக அந்த தக்காளி வெங்காயத்தில் நல்லா வதக்கி செஞ்சால் தான் கிரேவி வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். நம்மளுக்கு கிரேவி திக்காக கிடைக்கும். இப்போ பாருங்கள், தக்காளி வந்து ஒரு பக்கம் வெந்துக்கிட்டே இருக்கட்டும். இன்னொரு பக்கம் சிக்கனுக்கு வந்துட்டு நம்ம மசாலா கலந்துக்க போகிறோம். அதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். தோலோடு உள்ள சிக்கன் தான் எடுத்திருக்கேன். அதை நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வடிகட்டி ஒரு பாத்திரத்தில் எடுத்திருக்கேங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாய்த்தூளை கூட்டவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இது தனி மல்லித்தூள் தான் நான் சேர்க்குறேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா. போய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு கையாலே நல்லா பசைஞ்சு விட்டுக்கலாம். இதேமாதிரி மசாலா உப்பெல்லாம் சேர்த்து நம்ம பசைஞ்சு செய்யும்போது அந்த சிக்கனுக்குள்ளே அந்த மசாலா உப்பு காரமெல்லாம் சேர்ந்து டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் சாப்பிடும்போது சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ இது ரொம்ப கெட்டியாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக தண்ணி கையால் தெளிச்சிட்டு இதை வந்துட்டு நான் நல்லா பசைஞ்சிக்க போகிறேன். கொஞ்சமாக தண்ணி தெளிங்க, ரொம்ப தெளிச்சிட வேணாம். இப்போ இதை நல்லா பசைஞ்சிக்கலாங்க. பசைஞ்சிட்டு இதை ஊற வைக்கணும்னா அவசியம் இல்லை. நம்ம தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வர அளவுக்கு மட்டும் அது அப்படியே இருந்தால் போதும். இது நல்லா பசைஞ்சாச்சு. இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பக்கம் தக்காளி வந்து நம்மளுக்கு குலைவாக வந்துருச்சு. அதை போய் பார்க்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா குலைவாக வந்துருச்சுங்க. அதை நல்லா வந்துட்டு கலந்து விட்டு அந்த கரண்டியை வச்சு இப்படி லைட்டாக மசிச்சு விடுங்க. இப்போ தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால் நான் புதினா மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம பசைஞ்சு வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்துக்கலாம். சிக்கனையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இது நல்லா எண்ணெயிலே கலந்து விடலாம். அந்த மசாலா, தக்காளி, வெங்காயம் எல்லாமே வந்து இந்த சிக்கன்லையும் படுற மாரி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ எல்லாமே வந்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சுங்க. அடுப்பு வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சே செய்யுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும் சீக்கிரமாக. இப்போ எல்லாமே நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை மூடி போட்டு அடுப்பை கம்மியாக வச்சு ஒரு 5 நிமிஷம் எண்ணெயிலே வந்துட்டு வேக வைக்கலாம். இது சிக்கன்லேயே வந்து தண்ணி விடும், அதனால் தண்ணி நீங்கள் சேர்க்க வேண்டாம்.
இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்து சிக்கன் விட்டுருக்குன்னு பாருங்கள். நல்லாவே தண்ணியெல்லாம் பிரிஞ்சு எண்ணெயிலே ஒரு பாதி வெந்து வந்திருக்கு நம்மளுக்கு சிக்கன்னு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நீங்கள் இதை ரச சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா இது கூட எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியுமே சேர்க்காம இப்படியே மூடி போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும். அது வந்து நல்லா சிக்கன் வறுவல் மாரி நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் சப்பாத்திக்கு செய்கிறதுனால நான் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். ஏன்னா கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் தான் நம்ம சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட முடியும். இப்போ எல்லாத்தையும் கலந்தாச்சுங்க. இதில் நான் ஆல்ரெடி ஒரு பாத்திரத்தில் சிக்கன்லாம் கலந்து வச்சேன்னு அதிலே ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி நான் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும், அதனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். பாருங்கள் நான் இந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட 1/2 லெமன் சாறு எடுத்து நான் வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதேமாதிரி ஃபஸ்ட்டில் லெமன் சாறு சேர்த்திங்கன்னா நல்லா சிக்கன் சாஃப்டாக வந்துடும். இப்போ எல்லாத்தையுமே கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ வந்து உப்பு காரம்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. நானும் செக் பண்ணிட்டேன், எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ எல்லாத்தையும் கலந்து விட்டு இதை மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். பாருங்கள் சூப்பராக வந்துட்டு நல்லா வாசனையாக நம்மளுக்கு சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துருக்குது பாருங்கள். அதேமாதிரி நம்ம கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்தோம், கொஞ்சம் நல்லா கெட்டியாக கிரேவி பதத்துக்கு நம்மளுக்கு வந்துருச்சு. நல்ல ஒரு வாசனையாக இருக்குதுங்க. ஆனால் நம்ம எந்த ஒரு பட்டை கிராம்பெலாம் சேர்க்காமல் செஞ்சாலும் நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றோம்ல அதே மாதிரி இருக்குது சிக்கன் கிரேவி மாதிரி. கண்டிப்பாக இதே மெத்தடில் சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு இதே மாதிரி ஒரு சிக்கன் கிரேவி செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இன்றைக்கி சப்பாத்தி கூட தான் இதை நான் சாப்பிட போகிறேன். நீங்கள் ரச சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்கூடமே சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் சிம்பிளாக ஒரு சிக்கன் கிரேவி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் போய் பார்த்துட்டு தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.